அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எனக்கு இந்த அரிய ஒரு வாய்ப்பினை கொடுத்த யூத் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் தொகுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, மேலும் இங்கே அமர்ந்திருக்கும் நல்ல ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அறம் பேசுவோம் என்ற கருத்தை நோக்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நான் முதலமைச்சரானால் என்ற தலைப்பை நோக்கி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். இன்றைக்கு ஐயா பெரியோர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, இளங்கண்மணிகளே, வருங்கால நாட்டை ஆளும் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நான் முதலமைச்சர் ஆட்சியில் வெற்றி பெற்று முதலமைச்சரானால் நமது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் நலனை கருதி அவர்களின் கோரிக்கைகளை என்னவென்று பூர்த்தி செய்து நிறைவேற்றுவேன். இதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். நீங்கள் அனைவரும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் 25 கிலோ அரிசி மூட்டைகளை இலவசமாக வழங்குவேன். இன்றைக்கு நாட்டில் பல இளைஞர்கள் படித்துவிட்டு பல இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்களுக்கு அரசு பணியில் அவர்களுக்கு படித்ததற்கு ஏற்றவாறு வேலைகளை அமைத்து கொடுத்து வழிவகுத்து விடுவேன். பொருளாதார வளர்ச்சி, நமது இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி என்பது இன்னைக்கு நாடளவில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டுதான் போகின்றது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நான் ஆட்சியில் வந்தால் மக்கள் வாங்கும் பொருட்களின் விலைவாசிகளை முற்றிலும் நான் குறைப்பேன். மக்களின் கண்ணீர்களை துடைப்பேன். சமூக மேம்பாட்டு திட்டங்கள் என்பது நமது இந்தியாவில் 1952 கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். அதை தொடர்ந்து கல்வி, சுகாதாரம், கிராமப்புற வளர்ச்சி, விவசாயம், வேலைவாய்ப்பு, இப்படி பலவிதமான புதிய திட்டங்களை உருவாக்கி நான் செயல்படுத்தி முறையை கொண்டு வருவேன், நிலைநாட்டுவேன். நமது தாய்மொழியாகிய தமிழ்நாட்டை நல்ல ஒழுக்கமுறை வளர்ந்த மாநிலமாக என்னால் கொண்டு வர முடியும். அதற்கு உண்டான பலவிதமான புதிய கடுமையான சட்ட திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டு வருவேன். இந்தியாவில் மதுவை முற்றிலும் நான் ஒழிப்பேன். போதைக்கு அடிமையானவர்களை கடுமையாக தண்டித்து அவர்களை தண்டிப்பேன். இதை தொடர்ந்து நம்மையும் நம்மை சுற்றுப்புற சூழல்களை தூய்மைப்படுத்தி இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை அதிகரிப்பேன். சாலை ஓரத்தில் நடக்கும் விபத்துகளை தவிர்ப்பேன். அரசு காவல்துறைகளை அதிகளவில் பணியில் நியமித்து நமது நாட்டின் மக்களை பாதுகாக்க செய்வேன். நீர் மேலாண்மை, நீரை ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் எப்படி முக்கியத்துவமாக இருக்கின்றதோ அதே போன்று நமது ஒவ்வொரு துளி நீரையும் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு துளி நீரையும் நீங்கள் ஒருபொழுதும் அதை வீணாக்க கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மழைநீர் சேகரிப்பு, நீரை மாசுபடுத்த தவிர்த்தல், இப்படி பல வகையான செழிப்பு நீர், சொட்டு நீர் வழியாக வருகின்ற நீர்களை நம்ம சிக்கனமாக செயல்படுத்தி அதை பராமரித்து காக்க வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு முறை வழி நடத்தினாலும் அதுக்குண்டான சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும் இதற்கு மக்களாகிய நீங்களும் பின்பற்றி அதற்கு வழி நடத்தி பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களிடம் ஒரு சிறிய பணிவான வேண்டுகோளாக ஆணையிடுகின்றேன். கடைசியாக மருத்துவம் அனைவருக்கும் வரும் நோயாளிகளுக்கு முக்கியத்துவமாக இருப்பது மருத்துவம். இன்னைக்கு நான் ஆட்சியில் பணிபுரிந்து வந்தால் பல அரசு மருத்துவமனை கட்டடங்களை உருவாக்கி இன்றைய வரும் நோயாளிகளுக்கு முற்றிலும் இலவசமாக சிகிச்சை பெற்று அவர்கள் நோயின்றி வாழ வழிவகுத்தி நடத்தி வைப்பேன். அது மட்டுமல்ல, நமது இந்தியாவில் முதலில் இந்திய பெண் மருத்துவராகிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர் பிறந்த தினமன்று ஜூலை 30ஆம் தேதி அன்று நாம் அனைவரும்
மருத்துவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம் நமது தமிழ்நாட்டிலே. அதை ஒருபொழுதும் மறவாதீர்கள். அன்றைய நாள் மருத்துவரில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், சிகிச்சை ஊழியர்களுக்கு எல்லோருக்கும் அவர்களுக்கு விருதுகளை அளித்து அவர்களை கௌரவப்படுத்தி வெளிப்படுத்தி நடத்தக்கூடிய நாளாகும். இப்படியெல்லாம் நாம் போற்றப்பட்டு, அது மட்டுமல்லாமல் முக்கியமாக மக்களே, நான் இறுதியாக ஒன்று சொல்கின்றேன். நான் ஆட்சியில் வந்தால் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக அனைத்து இலவசமாக சிகிச்சை, அவர்கள் மகப்பேறு குழந்தை பெறுவதற்கு அனைத்து விதமான மருந்து மாத்திரைகள் சிகிச்சை பெறுவதற்கு முற்றிலும் இலவசமாக வழிநடத்தி புதிய ஒரு சட்டத்தினை உருவாக்கி கொண்டு வருவேன். இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நான் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு இன்னைக்கு ஒரு பேச்சாளராக இங்கு இருந்து பேசுகின்றேன். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த தலைவர்களை நான் எப்பொழுதுமே பேச்சு போட்டி என்றாலே எனக்கு நினைவில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த தலைவராகிய அறிஞர் அண்ணா அவர்களை தான் எனக்கு நினைவில் வரும். அவரை போன்று அறிஞர் அண்ணா அவர்கள் 1909 சாதாரண ஒரு நெசவு குடும்பத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்த அவர் எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர் தெரியும். மக்களாகிய உங்களுக்கும் அதை தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் சிறந்த பேச்சாளர் மட்டுமா, சிறந்த எழுத்தாளர். தமிழகத்திலே 6வது முதலமைச்சர் அவர். சுமார் 1967 திமுகவை நிறுவி அரசவை நிரூபித்து கூட்டமைப்பை அமைத்து தமிழகத்தில் சென்னை மாகாணத்தையே தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியவர் அவர்தான். அதனால்தான் மக்களாகிய இன்றைக்கு அவரை பார்த்து பாசமாகவும் ஆசையாகவும் அண்ணா என்று அழைத்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இன்னைக்கு அறிஞர் அண்ணா என்று சிலை அமைத்து அவரை நாம் போற்றுகின்றோம். நான் எப்பொழுதும் பேச்சு போட்டி என்றாலே அவரை என்னால் மறக்கவே முடியாது என்று நான் கூறி, எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை அளித்த யூடிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.